ரோஸ் குவார்ட்ஸ ரொம்ப சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. இது பல்லாயிரம் வருடங்களுக்கு முற்பட்ட 7,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையானது அப்படின்னு சொன்னா அது நமக்கு வியப்பா இருக்கும். அதாவது மெசபடோமியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பண்டைய காலத்திலேயே இந்த ரோஸ் குவார்ட்ஸ் மணிகள் கண்டுபிடித்ததற்கான ஆதாரங்கள் சரித்திரபூர்வமாக இருக்கின்றன. கிரேக்க நாட்டுல கூட இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கற்களை அப்ரோடைட்டோட தொடர்பு படுத்தியிருக்காங்க. அதாவது அப்ரோடைட் யாருன்னு கேட்டா அழகுக்கான ஒரு தேவதை கடவுள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க தான் அப்ரோடைட். இந்த கற்களை அன்பினுடைய சின்னமாக பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு தான் சரித்திரபூர்வமான ஆதாரங்கள் சொல்கின்றன. அதே போலதான் எகிப்தியர்கள் கூட இந்த கற்களை அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. நான் முன்னையே சொன்னது போல கிரேக்கர்கள், எகிப்தியர்கள் எல்லோருமே இந்த கற்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அன்பு, பாசம், கருணை போன்ற மிக முக்கியமான அன்பின் ஒளியை தரக்கூடிய இந்த கற்களினுடைய அருமை தெரிந்துதான் அந்த காலத்திலேயே இந்த கற்களை அதிகமாக அணிந்து கொண்டிருக்கிறார்கள், பயன்படுத்தி இருக்கிறார்கள், வணங்கியும் இருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இதுல முக்கியமா எகிப்தினுடைய மகாராணி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கிளியோபாட்ரா ஜெம்ஸ்டோன்ஸை மிக அதிகமா பயன்படுத்தினது யாரு அப்படின்னு கேட்டா அதை கிளியோபாட்ரா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர்கள் பல அற்புதமான ஜெம்ஸ்டோன்ஸை, இது போன்ற செமி பிரீஷியஸ் ஜெம்ஸ்டோன்ஸை கூட தன்னுடைய அணிகலன்கள்ல அதிகமா அணிந்திருக்கிறாங்க. அதாவது ரொம்பவும் அழகுக்கு பெயர் போன ஒளி வீசக்கூடிய அழகை தனக்கு தரும் என்ற எண்ணத்தில் கிளியோபாட்ரா என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த கற்களை அரைத்து இதனுடைய பவுடரை எடுத்து தன்னுடைய முகத்தில் ஒரு ஃபேஸ் பேக் போலவும் பயன்படுத்தினார்கள் அப்படின்னு நமக்கு சில செய்திகள்ல அறிய கிடைக்குது.